சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுக்க போற டாபிக் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா? திசை அறியும் திறன் ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் இதை முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈஸியான கேள்வி. ஓகேங்களா? எப்படின்னா ஈஸியா மார்க் எடுக்கக்கூடிய ஒரு கேள்வியை நம்மள தெரியாம நம்மளே குழப்பிக்கிறோம். அதுதான் இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமா போறதே. ஆனால் ஈஸியா இருக்கும். லிசன் பண்ணுங்க எவ்வளவு ஈஸியா புரியுதுன்னு. மொத்தம் 3 டைப் தான் இதுல இருக்கே. அந்த 3 டைப்ல தான் சுத்தி சுத்தி கேள்வியே கொஞ்சம் வித்தியாசமா கேட்கறான். சோ இப்ப அந்த 3 டைப் என்னன்றதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன கொஸ்டின்ஸ் ஒரு 30 கேள்விகள் பார்க்கலாம். சோ அதுல கேள்விகள் பார்க்கும்போது அதுல உங்களுக்கு ஒரு டவுட் கிளாரிபிகேஷன் கிடைக்கும். அதே மாதிரி நான் இந்த கேள்வி இப்படியும் கேட்கலாம், இந்த மாதிரியும் இருக்கும்ன்றதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் நமக்கு 3 டைப் என்ன, அந்த டைப்ல எப்படி வந்தா கொஸ்டின் சால்வ் பண்றதுன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சோ டைப் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா டைப் 1 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா திசைகள். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திசைகளை வச்சுதான் கேள்விகள் கேட்பான். சோ நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை திசைகள் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே சொல்லுவீங்க பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சது எத்தனை திசைகள் பாத்தீங்கன்னா 4 திசைகள் நிறுவீங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு சொல்லுவீங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திசைகள் ஒரிஜினலா எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 8 திசைகள். என் திசைகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே. இங்க பாருங்க டைப் 1ல சோ பிரைமரி டைரக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது முதன்மை திசைகள்னு சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா நார்த் வடக்கு, சவுத் தெற்கு, ஈஸ்ட் கிழக்கு, வெஸ்ட் மேற்கு. ஓகேங்களா? இதெல்லாம் பிரைமரி டைரக்ஷன்ஸ், அதாவது முதன்மை திசைகள். இந்த திசைகள் தான் நம்மளுக்கு முதன்மை ஆதாரம். இதை வைத்துதான் அந்த இரண்டாம் நிலை திசைகள் வந்து செகண்டரி டைரக்ஷன்ஸ். சோ இதை வச்சுதான் என்னவா பிரிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா செகண்டரி டைரக்ஷன்ஸ். ஓகேங்களா? செகண்டரி டைரக்ஷன்ஸ் பிரிச்சான். நார்த்தும் ஈஸ்டும் சேர்ந்தது நார்த் ஈஸ்ட், அதாவது வட கிழக்கு. ஈஸ்டும் சவுத்தும் சேர்ந்தது சவுத் ஈஸ்ட், அதாவது தென் கிழக்கு. சவுத்தும் வெஸ்டும் சேர்ந்தது சவுத் வெஸ்ட், அதாவது தென் மேற்கு. நார்த்தும் வெஸ்டும் சேர்ந்தது நார்த் வெஸ்ட், அதாவது வட மேற்கு. ஓகேங்களா? சோ இந்த என் திசைகளை வச்சுதான் நமக்கு கேள்வியே கேட்பான். ஓகே, இன்னொரு பழமொழிக்கு போலாம். சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே என்னவா சொல்லியிருக்காங்கன்னா பழமொழியா சொல்லி உங்களுக்கு பழக வச்சுட்டாங்க. சோ சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா எக்ஸாக்டா சூரியன் கிழக்குல தான் உதிக்குதானா? கண்டிப்பா கிழக்குல உதிக்கிறது இல்ல. கிழக்குல உதிக்கிறது வந்து வருடத்திற்கு 2 நாட்கள் தான் நடக்குமே அந்த நிகழ்வை தவிர எல்லா நாளுமே எக்ஸாக்டா அது கிழக்குல உதிக்கிறது கிடையாது. சோ இந்த நார்த் ஈஸ்ட் இந்த பாயிண்ட்ல தான் எப்பவுமே சூரியன் உதிக்கும். அதாவது இப்படியே போயிட்டு இப்படியே ரிட்டர்ன் ஆகும். அப்பதான் நமக்கு சூரியன் உதிப்பது வந்து டிகிரி வேரியேஷன் நடந்துட்டே இருக்கும். சோ பெரும்பாலும் சூரியன் உதிப்பது எங்கதான்? வடகிழக்கு தான். நம்ம தான் வந்து சின்ன வயசுல இருந்தே சூரியன் உதிப்பது கிழக்கு, சூரியன் உதிப்பது கிழக்குன்னு நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா சூரியன் வந்து உதிப்பது எதுதான்? நார்த் ஈஸ்ட் தான். சரி, அந்த கதைக்கு ஏன் வரீங்கன்றதை கேட்கறதுக்கு முன்னாடி நான் டைரக்ஷன் சென்ஸ் எப்பயும் இந்த ஒரு கேள்வி கேட்பேன். இந்தியாவில் சூரியன் உதிக்கக்கூடிய முதல் மாநிலம் எது? ஓகேங்களா? இது உங்களுடைய கேள்வி. பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவில் சூரியன் உதிக்கக்கூடிய முதல் மாநிலம் எது? ஓகேங்களா? சரி, டைப் 1 வந்து இந்த திசைகளை வச்சுதாங்க கேட்பான். இந்த 8 திசையை வச்சு கேள்விகள் இருக்கும். அதாவது அவன் வடக்கு பார்த்து போனா, அவன் கிழக்கு பார்த்து போனா, ஈஸ்ட் நோக்கி போனா, சவுத் நோக்கி போனா, இதெல்லாம் தான் கேள்விகள் இருக்கும். ஓகேங்களா? அப்படி திரும்பினா இத்தனை கிலோமீட்டர் நடந்தா. சோ ஃபர்ஸ்ட் டைப்பை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ஸ் பிளஸ் டிஸ்டன்ஸ். இவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கான், அதாவது 2 கிலோமீட்டர் நடந்து போனா, 4 கிலோமீட்டர் நடந்து போனான்னு அதை வச்சுதான் இந்த ஃபர்ஸ்ட் டைப் எப்பவுமே கேள்விகள் இருக்கும். சோ டைப் 1 வந்து வெரி ஈஸி. ஆனா கேள்வி நுணுக்கமா படிக்கணும். எங்கன்னா ஒரு இடத்துல நீங்க தவற விட்டாலும் அது அடுத்தடுத்து தவறுற மாதிரி தான் போயிடும். சோ இந்த டைப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 4 திசையிலையும் நீங்க போனீங்கன்னா உங்களுடைய வலது கை எந்த பக்கம் இருக்கும், இடது கை எந்த பக்கம் இருக்கும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் வடக்கு நோக்கி போறீங்கன்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் வலது கை இந்த பக்கம் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இந்த பக்கம் இருக்கும். இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நடந்து போற மாதிரி தான் க்ளூ கொடுப்பான். நம்ம ஓடி போற மாதிரியோ இல்ல நடந்து போற மாதிரியோ தான். அதுக்கு நமக்கு ரைட் ஹேண்ட் எந்த பக்கம், லெஃப்ட் ஹேண்ட் எந்த பக்கம்ன்றது தெரியணும். இதே நீங்க சவுத் நோக்கி போறீங்க, தெற்கு நோக்கி போறீங்கன்னா அப்படியே ரைட் ஹேண்ட் ஆப்போசிட்ல மாறிடும், லெஃப்ட் ஹேண்ட் இந்த பக்கம் வந்துடும். சரியா? சோ நார்த் நோக்கி போகும்போது ரைட் அது, லெஃப்ட் இது. சவுத் நோக்கி போகும்போது ரைட் இது, லெஃப்ட் அது. இதே ஈஸ்ட் நோக்கி போறீங்கன்னா கீழே வந்து ரைட் ஹேண்ட் இந்த பக்கம் வரும், மேல லெஃப்ட் ஹேண்ட் வரும். நீ தான் அங்க இருக்கன்ற மாதிரி கம்பேர் பண்ணிக்கோ. இதுதான் கிழக்கு திசை. ஈஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கு, அப்ப வலது கை இந்த பக்கம் இருக்கும். இப்படி நடந்து போறேன்னா என் வலது கை இந்த பக்கம் இருக்கு, இடது கை இந்த பக்கம் இருக்கு. இதுதான் தெற்கு திசை. இப்படி நடந்து போறேன்னா வலது கை இந்த பக்கம் இருக்கு, இடது கை இந்த பக்கம் இருக்கு. அதான் எழுதி போட்டிருக்கேன். இதே வெஸ்ட் நோக்கி போறேன், மேற்கு நோக்கி போறேன்னா மேல ரைட் ஹேண்ட், கீழே லெஃப்ட் ஹேண்ட்.
சோ நாலா பக்கமும் இருக்கக்கூடிய திசைகள்ல நீ நடந்து போகும் பொழுது எந்தெந்த பக்கம்லாம் வந்து உங்களுக்கு எப்படி எப்படிலாம் டைரக்ஷன்ஸ் வருதுன்றதான் நான் காமிச்சிருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் டைப்பை பொறுத்தவரையும் என் திசைகள்ல நீங்க போனோம், இத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ற, இதான் கொடுக்க போறோம். இத்தனை கிலோமீட்டர் நீ டிராவல் பண்ணா எப்படி எல்லாம் போய் சேருவ, கடைசியில நீ என்ன பண்ண போற அப்படின்றதான் கேள்வி கேட்பான். இதை நீ கேள்வியா பார்க்கும்போது உனக்கு ஈஸியா புரியும். நான் ஃபர்ஸ்ட் டைப் நான் என்னன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். இது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் டைப் நம்ம டைப் 2 போயிடலாங்களா? அடுத்து டைப் 2 பார்க்கலாம். சோ டைப் 2 என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, டைப் 2 என்னன்றது பாத்தீங்கன்னா டிகிரி. ஓகேங்களா, டிகிரியை பொறுத்து தான் கேள்விகள் இருக்கும். சோ நமக்கு டிகிரி நமக்கு எது நல்லா ஞாபகம் வரணும்னா சர்க்கிள் தான். ஓகேங்களா, சர்க்கிள் தான் நமக்கு ஞாபகம் வரணும். இப்போ இது ஒரு சர்க்கிள். ஒரு வட்டத்தின் மொத்த கோண அளவு என்னன்றதை கேட்டிருப்பேன். சோ தமிழ்ல எனக்கு கொஞ்சம் ஸ்டபனா தப்பானா கூட மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா எனக்கு தமிழ் அவ்வளவு சுத்தமா வராது. ஒரு வட்டத்தின் கோண அளவு, முழு கோணம் எவ்வளவு அப்படின்றத கேட்பாங்க. சோ டோட்டல் டிகிரி கவர்டு பை என் சர்க்கிள் இங்கிலீஷ்ல கேட்டா. சோ ஒரு சர்க்கிளுடைய முழு டிகிரி என்னன்னு பாத்தீங்கன்னா 360 டிகிரி, எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த சர்க்கிளை நான் 4 பாகமா பிரிக்கிறேன், 4 குவாட்ரண்ட்ஸா பிரிக்கிறேன். ஓகேங்களா, 4 பாகமா பிரிச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள்ல நான் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆவறேங்க. கிளாக் வைஸ்னா என்னன்னா கடிகார திசை, கடிகாரம் இப்படிதான் சுத்தும். ஓகேவா, இதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். இந்த சர்க்கிளையும் நான் 4 குவாட்ரண்டா பிரிக்கிறேன், 4ஆ பிரிச்சிருக்கேன். இதுல ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது, அதாவது எதிர் கடிகார திசை. இது கடிகார திசையில சுத்தி இருக்கேன், அதாவது கிளாக் வைஸ்ல சுத்தி இருக்கேன். அத வந்து என்னவா சுத்தி இருக்கேன், ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா, எதிர் கடிகார திசையில சுத்தி இருக்கேன். இந்த மாதிரி சுத்தும் போதுதான் உங்களுக்கு வந்து கேள்விகள் வரும். ஓகேங்களா, சோ இப்போ இந்த கடிகார திசையில சுத்துறேன்னா இனிஷியலா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன டிகிரி, 0 டிகிரி. இங்க இருந்து இந்த ஃபர்ஸ்ட் கால் பகுதியை நான் முடிக்கும் போது 90 டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருப்பேன். அடுத்த கால் பகுதியை நான் முடிக்கும் போது 180 டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருப்பேன். அதற்கு அடுத்த கால் பகுதியை நான் முடிக்கும் போது 270 டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருப்பேன். லாஸ்ட் குவாட்ரண்ட்டை நான் ஃபினிஷ் பண்ணும்போது என்னால எவ்வளவு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியும், 360 டிகிரி. அதாவது இனிஷியலா இதுதான் 0 டிகிரி இப்படி தொடங்கினா இப்படி நான் ஒரு முழு சர்க்கிள் சுத்தி இப்படி திரும்புறேன் அப்படின்னா எத்தனை டிகிரி முடிச்சிருப்பேன், 360 டிகிரி. அதாவது இப்படி திரும்பினா 90, இப்படி ஃபுல்லா திரும்பினா 180. ஓகேங்களா, சோ இதுதான் கேள்வி, இப்படிதான் இருக்கும். இப்படிதான் அவங்களை திரும்ப சொல்லி திசைகள்ல கேட்பான், இவன் இப்படி திரும்புறான் அப்படி திரும்புறான் தான் சொல்ல போறான். சோ இதுதான் வந்து ஒரு கடிகார திசையில எப்படி திரும்பி இருந்தா. அதே எதிர் கடிகார திசையில திரும்புறேன்னா நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 0 டிகிரி எதிர் கடிகார திசை. முதல் கால் பகுதி முடிக்கும் போது 90 டிகிரி இங்க வருமா, இரண்டாவது கால் பகுதி முடிக்கும் போது 180 டிகிரி, மூன்றாவது கால் பகுதி முடிக்கும் போது 270, நான்காவது கால் பகுதி முடிக்கும் போது 360 டிகிரி. ஓகேங்களா, சோ கடிகார திசையில சுத்தனா இந்த 90 270 இடம் மாறும். அதே மாதிரி இங்கேயும் 90 270 இடம் மாறும். சோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சார் இது இம்பார்ட்டன்டா, இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ டிகிரியில சுத்தறன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒண்ணு கேட்பான், ஒருவன் வடக்கு பார்த்து நின்று கொண்டிருக்கிறான். அப்ப வடக்கு பார்த்து நிக்கிறான்னா இதுதான். ஓகேவா, வடக்கு பார்த்து நின்றுட்டு இருக்கான். அப்படி நின்றுட்டு இருக்கிறவன் சரியாக 110 டிகிரி திரும்புறான் அப்படின்னு சொல்றாங்க. 110 டிகிரி கடிகார திசையில் திரும்புறான். அப்போ இப்படி நின்றுட்டு இருக்கவன் கடிகார திசையில் திரும்பணும்னா இந்த பக்கம் நகரணும், இப்படி நகர்ந்து போகணும். புரியுதுங்களா? சோ 110 டிகிரின்னு கேட்கும் போது சார் 90 டிகிரினா நான் ஸ்ட்ரைட்டா இப்படி திருப்பிடுவேன் சார். இங்க நிக்கிறவன் 90 டிகிரி திரும்பணும்னா அழகா இப்படி திருப்பி நிக்க வைப்பேன் சார் கிழக்கு பார்த்து. 110னா நான் என்ன சார் பண்ணிட்டோம், ப்ரொடெக்டர் கொடுப்பாங்களா எக்ஸாம் அல்ல அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க. எக்ஸாம் அல்ல ப்ரொடெக்டர் எல்லாம் கொடுக்க மாட்டான். அந்த 110 டிகிரின்றது எந்த 2 டிகிரிக்குள்ள வரும்னா 90க்குள்ளயும் 180க்குள்ளயும் தான் அடங்கும். கரெக்டா? 110 டிகிரின்றது எந்த 2 டிகிரிக்குள்ள அடங்கும், 90க்கும் 110க்கும். அப்ப நீங்க இவனை திருப்ப சொல்லணும்னா கடிகார திசையில இதுதான் 0 டிகிரினா இங்க இருந்து 110 டிகிரி திரும்புனா இப்படி திரும்பி இப்படி நின்று இருப்பான். ஓகேங்களா, அதாவது இது 90, இப்படி ஃபுல்லா திரும்பினா 90 இருக்கும், இப்படி திரும்பினா 180 இருந்திருக்கும். சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் என்ன இருந்திருக்கணும், 110 இருந்திருக்கணும். எங்க வேணா நிக்க வச்சுக்கலாம் 110 போது. ஓகேங்களா, சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் 110 இருந்திருக்கணும். சோ அங்க நான் நிக்க வச்சிட்டேன். குட். சோ இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். டிகிரி வந்து கொடுக்காத மாதிரி எக்ஸாக்டா 180, 270, 360 எல்லாம் கொடுக்க மாட்டான். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான், இந்த மாதிரியும் டிகிரி கொடுப்பான். அதுலயும் நம்ம மூவ் பண்ண கத்துக்கணும். சார் இப்படி இருக்கவும் இப்படி ஓடி போய் நிக்கலாம் இல்ல, இப்படி நின்றுட்டு இருக்கேன், என்ன 90 டிகிரி திரும்ப சொன்னா இப்படி சடனா திரும்பி இப்படி நிப்பேன். இதே என்ன 180 டிகிரி திரும்ப சொன்னா இப்படி சடனா திரும்பி இப்படி நிப்பான். அவ்வளவுதானே தவிர உடனே அவன் போய் ஓடுவானா சார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா? சோ இந்த ரெண்டு டைப், இந்த டைப் 2ல கிளியரா இருப்பீங்க. சோ டைப் 2 பொறுத்தவரை எதை பொறுத்துதான் வரப்போகுது, டிகிரியை பொறுத்துதான் வரப்போகுது. சோ அடுத்ததுதான் டைப் 3. இந்த டைப் 3 தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து சில நேரங்கள்ல கேட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளே குழம்பு போய் தப்பா போட்டு வரும். ஏன்னா இது வந்து நிழல், சூரியன் வந்து உதிக்கும் பொழுதோ இல்ல மறையும் போதோ அந்த நிழல் திசையை வச்சு கண்டுபிடிப்பாங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன எப்படி எப்படி விழுன்றதை எழுதி போட்டுறேன். இது நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேல இந்த கொஸ்டின் கஷ்டமாவே இருக்காது. போயிடலாங்களா டைப் 3?
அடுத்ததான் வந்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா டைப் 3. நான் டைப் 3 தான் ஆல்ரெடி முக்கியம்னு சொல்லியிருந்தேன். என்னன்னா சன்செட் அண்ட் சன்ரைஸ். அதாவது சூரியன் மறைவையும் சூரியன் உதயத்தை வச்சு உங்க நிழல் எந்த பக்கம் விழுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது ஜெனரலா எப்படி இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா, ரெண்டு பேர் பேசுற மாதிரி இருக்கும், ஆப்போசிட்ல நின்னுட்டு. இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட்ல நின்னுட்டு என்னுடைய நிழல் வந்து என் வலது கை பக்கம் விழுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். என் நிழல் என் வலது கை பக்கம் விழுதுன்னா என் ஆப்போசிட்ல இருக்கிறவனுடைய நிழல் கண்டிப்பா எந்த பக்கம் விழுந்திருக்கும்னா அவனுடைய இடது கை பக்கம் விழுந்திருக்கும். ஓகே, சாரி, நான் இப்ப உங்களை பார்த்தே சொல்றேன். இப்ப நீங்க எதிர்க்க நின்றுட்டு இருக்கீங்க, எனக்கு இது இடது கை, என்னுடைய நிழல் என் இடது கை பக்கம் விழுது அப்படின்னு சொல்றாங்கன்னா உன் நிழல் எப்படி விழுந்திருக்கும்? உனக்கு வலது கை பக்கம் விழுந்திருக்கும். ஏன்னா ரெண்டு பேர் நிழலுமே இந்த பக்கம் தான் விழப்போகுது. எனக்கு இடது கை பக்கம்னா உனக்கு அது வலது கை பக்கம், பிகாஸ் நீ எதிர்க்க நின்று பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி இருந்தா நான் எந்த திசையை பார்த்துட்டு இருக்கேன்றதையும் அதை வச்சு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க எந்த திசையை பார்த்துட்டு இருக்கீங்கன்றதையும் கண்டுபிடிக்கணும். இப்படிதான் கேள்விகள் கேட்பான். ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க, நேர் எதிர்க்க நின்றுட்டு ஒருத்தருடைய நிழல் இடது கை பக்கம் விழுதுன்னா ஆப்போசிட்ல நின்று இருக்கவங்க எந்த திசையை பார்த்திருப்பாங்க. இப்படிதான் கேள்வி கேட்பான். ரொம்ப ஈஸியான கேள்வி. நமக்கு முதல்ல ஒரு சூரியன் வரும்போது எல்லா நிழலும் எப்படி விழும், இல்ல சூரியன் மறையும் போது நிழல்கள் எப்படி விழும் அப்படின்றது தெரிஞ்சிச்சுனாலே ஈஸியா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒண்ணு நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே இது அப்படியே என்னது, இதனுடைய தலைகீழ். காலைல நடந்ததெல்லாம் சாயங்காலம் போய் ரிவர்ஸ்ல நடக்கும், அவ்வளவுதான். சோ இதை சொல்லிட்டாலே முடிஞ்சிடும். இப்போ நான் உங்களை வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்ல, நீங்க எனக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற போது நான் சொல்லிடுறேன், இப்ப நான் உங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய திசை என்ன திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த். ஓகேங்களா, நான் உங்களை பார்த்துட்டு இருக்க திசை என்ன திசை? நார்த். என்னுடைய பின்னாடி திசை என்னன்னு பாத்தீங்கன்னா சவுத். ஆக்சுவலி இந்த ரூமுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களை பார்த்துட்டு இருக்க இந்த திசை வந்து நார்த். என்னுடைய பின்னாடி திசை எதுன்னு பாத்தீங்கன்னா சவுத். இந்த திசை வந்து ஈஸ்ட், இது வந்து வெஸ்ட். அப்ப நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சாரி சவுத், வெஸ்ட், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. ஓகேங்களா, அப்ப சூரியன் இந்த திசையில தான் உதிக்கும், இந்த திசையில தான் மறைய போகுது. ஓகேங்களா, இப்போ நான் இது லைவ் கிளாஸ் அந்த டெமோலே காமிப்பேன். யாராவது ஒருத்தரை நிக்க வச்சு சூரியன் உதிக்க திசையை வச்சு எப்படி மறையுது அப்படின்றத காமிக்க வச்சிருப்பேன். பட் இது லைவ் கிளாஸ் இல்ல, ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால நான் சொல்றேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, சூரியன் இப்ப இந்த பக்கம் தாங்க வரும். இதுதான் கிழக்கு திசை, என் வலது கை பக்கம் இருக்கிறது இதுதான் கிழக்கு திசை. சோ சூரியன் வர இந்த டைம்ல நான் எந்த திசையை பார்த்துட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நார்த். ஏன்னா உங்களை பார்க்கற திசை நான் என்னன்னு சொன்னேன், நார்த், வடக்குன்னு சொன்னேன். அப்ப நான் வடக்கு பார்த்துட்டு இருக்கேன், சூரியன் இந்த பக்கம் வருது. இந்த பக்கம் வரக்கூடிய சூரியன் இந்த பக்கம் உதிச்சுச்சுன்னா என் நிழல் எந்த பக்கம் விழுந்திருக்கும்னா என்னுடைய இடது கை பக்கம் விழுந்திருக்கும். ஏன்னா இதுதானே சூரியன் வருது. அப்போ ஒரு பொருள் இப்படி சூரியனுக்கு ஆப்போசிட்ல நிக்குதுன்னா அதோட நிழல் எப்பவுமே எந்த பக்கம் விழும்? இந்த பக்கம் தான் விழும். ஏன்னா சூரியன் இந்த பக்கம் வர்றதுனால. அப்ப சூரியன் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு, நான் வடக்கு பார்த்து நின்றுட்டு இருந்தா என் நிழல் எந்த கை பக்கம் விழுந்திருக்கும்? லெப்ட் ஹேண்ட் சைடு விழுந்திருக்கும். அப்ப காலையில் ஒருவன் நார்த் சைட பார்த்திருந்தானா அவன் நிழல் எந்த பக்கம் விழும்? லெப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க. லெப்ட் ஹேண்ட் சைடு, இடது கைப்புறம். ஓகேங்களா, இடது கைப்புறம் தான் விழும். எப்போ? மார்னிங் டைம்ல நார்த்த பாக்குற, ஈஸ்ட்ல இருந்து சூரியன் வருது, அப்ப எப்படி விழுந்திருக்கும்? லெப்ட் ஹேண்ட் சைடு. இதே நான் சூரியன் உதிக்கக்கூடிய திசையவே பாக்குறேன், ஈஸ்டே நோக்கி பாக்குறேன். ஓகேங்களா, இப்படி பார்த்து நின்றுட்டு இருக்கேன்னா இப்ப சூரியன் விழுதுன்னா நிழல் கரெக்டா இங்கே தான் விழப்போகுது. நிழல் வந்து எப்பவுமே இங்கதான் விழப்போகுது. நான் தான் என்னுடைய பாடி உறுப்புகளை வச்சு என்ன பண்ண போறேன்? மாத்திக்க போறேன். ஃபர்ஸ்ட் இப்படி நின்றுட்டு இருந்ததுனால இடது கைன்னு சொன்னேன், இப்ப இப்படி திரும்பி நிக்கிறேன். சோ நிழல் அங்கேதான் விழப்போகுது. இப்ப சூரியன் உதிக்கக்கூடிய திசையே பார்த்துட்டு இருக்கேன்னா அப்ப என் நிழல் கரெக்டா என்னுடைய பின்புறம் பின்னாடி விழுது. அப்ப சூரியன் உதிக்கக்கூடிய ஈஸ்ட், கிழக்கே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிழல் எங்க விழும்னா பேக் சைடு. எப்போ? மார்னிங் டைம். ஓகேங்களா, மார்னிங் டைம்ல பின்புறம் விழும். ஓகேவா, குட். இப்ப சவுத்த பார்த்து நிக்கிறேன். இந்த மாதிரி நான் சவுத் பார்த்து நிக்கும் பொழுது, தெற்க பார்த்து நிக்கும் பொழுது என்னுடைய நிழல் இங்கதான் விழ போகுது. இப்ப என் பாடி ஆர்கன் எந்த பக்கம் இருக்கு? வலது கை பக்கம் இருக்கு. அப்ப நான் காலையில சவுத் பார்த்து நின்னா எந்த பக்கம் விழும்னு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு. நிழல் வந்து எப்படி விழும்? ரைட் ஹேண்ட் சைடு, வலது கை புறம். ஓகேங்களா, வலது கை புறம். லாஸ்ட், இதுதான் வெஸ்ட், மேற்கு. இந்த மேற்கு திசையவே நான் பார்த்து நிக்கிறேன். சூரியன் இப்ப என் பேக் சைடுல இருக்கு. இப்படி வருதுன்னா நிழல் இங்கதான் விழப்போகுது. இப்ப நான் எப்படி இருக்கேன்? ஃப்ரண்ட்ல இருக்கேன். அப்போ வெஸ்ட் பார்த்து நிற்கும் போது எப்படி விழும் நிழல்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு, முன்புறமா விழும். ஓகேங்களா, முன்புறம் விழும். அப்போ காலையில நார்த்த பார்த்து நிற்கும் போது தட் மீன்ஸ் இதுதான் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்க டைரக்ஷன் தான் நார்த். இப்ப சூரியன் உதிக்குதுன்னா என் நிழல் என்னுடைய இடது கை. இதே நான் இப்படி சவுத் பார்த்து நிற்கும் போது, தெற்கு பார்த்து நின்னா என் நிழல் என் வலது கை. இதே சூரியன் உதிக்கக்கூடிய ஈஸ்டையே பார்த்து நின்னா என் நிழல் என் பேக் சைடு. சூரியன் உதிக்கக்கூடிய வெஸ்ட பார்த்து நின்னா என் நிழல் என் ஃப்ரண்ட் சைடு. இதுதான் காலையில சூரிய உதயத்தப்ப நடக்கும். இதே மாலை சூரியன் மறைவப்ப என்ன சார் நடக்கும் அப்படின்னா இந்த பக்கம் இருந்து நடக்கும்ல. இப்ப இப்படி நடந்ததெல்லாம் இப்ப இப்படி நடக்கும். இந்த பக்கம் சூரியன் மறைய போகுது. அப்ப எல்லாமே ஆப்போசிட்ல நடக்கும். அப்ப காலையில நார்த்ல நடந்தது மதியம் சவுத்ல நடக்கும், சவுத்ல நடந்தது நார்த்ல நடக்கும்.
அப்படியே ரிவர்ஸ். ஓகேவா? அப்போ வெஸ்ட்ல அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து ஈஸ்டுக்கு போயிடும். ஓகேவா? ஃப்ரண்ட் இது பேக், இது லெஃப்ட், இது ரைட். எழுதி போட்டேன். என்ன மாதிரியே ஆரோ மார்க் போட்டுக்காதீங்க. ஓகேங்களா? அப்படியே எழுதுங்க உட்காந்துட்டு. குட். அப்பதான் படிக்க முடியும். சோ இப்ப இது மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்தாலே நம்ம இந்த கேள்விக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப நானும் ஒரு பையனும் எதுக்கும் நின்று பேசிட்டு இருக்கோம் காலையில. இதான் சிச்சுவேஷன் சொல்லுவான். ஒரு காலை வேளையில் நானும் நீயும் எதற்கு நின்று பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய நிழல் என் இடதுகை பக்கம் விழுகிறது. அப்ப காலை வேளையில என்னுடைய நிழல் இடதுகை பக்கம் விழணும்னா நான் எந்த திசையை பார்த்துட்டு இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். காலை வேளையில் இடதுகை பக்கம் வேணும்னா நான் எந்த திசையை பார்த்துட்டு இருக்கணும்? நார்த். அப்ப என் ஆப்போசிட்ல நின்று இருக்கவன் எந்த திசையை பார்த்திருப்பான்? சவுத். ஏன்னா வடக்கினுடைய ஆப்போசிட் டைரக்ஷன் இது சவுத், தெற்கு தானே. அப்ப என் ஆப்போசிட் டைரக்ஷன் நின்றுட்டு இருக்கவன் எந்த திசையை பார்த்திருப்பான்? தெற்கு. ஓகேங்களா? இப்படிதான் இருக்கும் கேள்வி. சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுவரையும் 3 டைப் சொல்லியிருக்கேன். இந்த 3 டைப்ல என்னென்ன வரும், எப்படி வரும்ன்றதையும் சொல்லியிருக்கேன். சோ நல்லா ஒரு முறை ரீகால் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கேள்விக்கு போறோம். கேள்வி போகும்போது அதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு சால்வ் பண்ணிடலாம். இதுல பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த சம்ஸ்ல. சோ பித்தாகரஸ் தியரம்ல எந்த சம்ல எப்படி யூஸ் பண்றதுன்றதை நான் டிஃபால்ட்டா சொல்லி தரேன். ஈஸியா தான் இருக்கும். பார்த்துடலாம் 30 கேள்வி. போலாங்களா? சோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் தான். சோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஒரு 30 இருக்கு. அந்த 30 क्वेश्चंस உங்களுக்கு சைடுல டிஸ்ப்ளே ஆயிட்டு தான் இருக்கும். சோ சைடுல டிஸ்ப்ளே ஆகும்போது பாத்துக்கோங்க. பார்த்து அப்படியே क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. குட். ஓகேவா? நானும் இப்ப சால்வ் பண்ண தான் போறேன். இங்க நான் சொல்யூஷன்ஸ் போடுறேன். क्वेश्चंस வந்து உங்களுக்கு சைடுல டிஸ்ப்ளே ஆகும். சோ சைடுல டிஸ்ப்ளே ஆகிற क्वेश्चंस வந்து கவனமா பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாத்தீங்கன்னா ராமன் இஸ் ஃபேசிங் நார்த் வெஸ்ட். அதாவது ராமன் என்பவன் வடமேற்கு திசையை நோக்கி நிற்கிறான். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் திசைகள் தெரியணும். இது டைப் 1ல இருந்து கேட்டிருக்கங்க. சோ டைப் 1 வந்து முதல்ல திசைகள் வரைஞ்சிடலாம். இது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஒவ்வொரு முறை நான் ஒவ்வொன்னு போடுறேன். இப்ப நான் தமிழ்ல எழுதியிருக்கேன். ஓகேங்களா? சோ வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. சோ ராமன் என்பவன் எந்த திசையை நோக்கி நிற்கிறான்? வடமேற்கு. அதாவது ராமன் இஸ் ஃபேசிங் நார்த் வெஸ்ட். அப்போ நான் இப்படி சென்டரா ஒரு கோடு போட்டுக்கிறேன். சோ நார்த் வெஸ்ட்ல தான் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நோக்கி நின்னுட்டு இருக்கான். யாரு? ராமன். ராமன் இஸ் ஃபேசிங் நார்த் வெஸ்ட். அப்ப இங்க நின்னுட்டு இருக்க ஒரு பையன் இந்த திசையை நோக்கி நின்னுட்டு இருக்கான். சோ he turns 90 degree in clockwise direction. அதாவது அவன் 90 டிகிரி கடிகார திசையில் நகர்கிறான். இப்போ இங்க நின்னுட்டு இருக்கவன் 90 டிகிரி கடிகார திசையில நகரணும். ஃபர்ஸ்ட் இது இனிஷியலா 0 டிகிரின்னு வெச்சுக்கோங்க. இங்க இருந்து அவன் எத்தனை டிகிரி நகரணும்? 90 டிகிரி நகரணும். நான் ஃபர்ஸ்ட் இது கரெக்ட்டா சென்டரா வெச்சிருக்கேனா? அப்ப 90 டிகிரினா சரியா இப்படி நின்னுட்டு இருக்கவன் 90 டிகிரினா அப்படியே கரெக்ட்டா இப்படி நகருவான்ல. அப்ப இந்த பக்கம் நின்னுட்டு இருக்கவன் 90 டிகிரினா அப்படியே இந்த மாதிரி போணும். ஓகேங்களா? இதுதான் அந்த 90 டிகிரி. இது வரையும் 45, இது ஒரு 45 எக்ஸ்ட்ரா. 45 90 டிகிரி ஆயிடும். அப்ப 90 டிகிரி அவன் இப்படி நகர்ந்தா அவன் பார்த்துட்டு இருக்க திசை என்னவா இருக்கும்? வடகிழக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் நார்த் வெஸ்ட்ல நின்னுட்டு இருந்தான், வடமேற்கு. சோ இப்படி திருப்பின 90 டிகிரி. இப்ப அவன் பார்த்துட்டு இருக்கிறது வடகிழக்கு, அதாவது நார்த் ஈஸ்ட். நெக்ஸ்ட் then 180 டிகிரி in anti clockwise direction. அதாவது 180 டிகிரி எதிர்கடிகார திசையில சுத்தலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 180 டிகிரி எப்பவுமே கொடுத்தா மட்டும் கன்ஃபியூஸே ஆகாதீங்க. 180 எப்பவுமே ஸ்ட்ரைட் ஆப்போசிட் தான். அவன் கடிகார திசைனா வரட்டும், எதிர்கடிகார திசைனா வரட்டும். அதாவது கடிகார திசையில வந்தா இதுதான 180, எதிர்கடிகார திசையில வந்தா அப்படியே ரிவர்ஸ்ல வந்தா 180. சோ 180 எப்பவுமே என்ன? பாக்குற திசைக்கு எதிர் திசை. இப்ப நான் வடக்கு பார்த்துட்டு இருக்கேன்னா 180 டிகிரி திரும்ப சொன்னா அப்படியே எந்த திசைக்கு வந்துருவேன்? சவுத்துக்கு வந்துருவேன். ஏன்னா கடிகார திசையில வந்தாலும் இதுதான் 180, எதிர்கடிகார திசையில வந்தாலும் இதுதான் 180. அப்ப கடிகார திசைனாலும் சரி, எதிர்கடிகார திசைனாலும் சரி, 180 பாக்குற திசைக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப இங்க சொல்லிருக்காங்க அவன் 180 டிகிரி எதிர்கடிகார திசை நகர்றானா. அப்ப 180 டிகிரினா ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் வந்திருப்பான். அப்ப அவன் பார்த்துட்டு இருக்க டைரக்ஷன் என்னன்னா சவுத் வெஸ்ட், அதாவது தென் மேற்கு. ஓகேங்களா? அதான கேள்வி கேட்டிருக்கேன். அவன் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறான்? தென் மேற்கு. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? குட். அடுத்த கேள்விக்கு போயிடலாங்களா? சோ செகண்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. சோ செகண்ட் क्वेश्चन நல்லா கவனிச்சுக்கோங்க. if ராமன் is to the south of ஷியாம், அதாவது ராமன் என்பவன் ஷியாமிற்கு தெற்கிலும். இப்படிதாங்க கொடுப்பாங்க. ஒருத்தரை வச்சு இன்னொருத்தர் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராமன் என்பவன் ஷியாமிற்கு தெற்கில் இருக்கிறான். அதாவது if ராமன் is south to the ஷியாம், அப்ப ஷியாம்னு ஒரு பையன் இருக்கான். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல எழுதி போடுறேன் பேரு. ஷியாம்னு ஒரு பையன் இருக்கான். இவனுக்கு நார்த் இது, இவனுக்கு ஈஸ்ட் இது, இவனுக்கு வெஸ்ட் இது, இவனுக்கு சவுத் இது. திசைகள் இதானே. ஷியாமுக்கு நார்த் மேல, ஈஸ்ட் இங்க, வெஸ்ட் இங்க, சவுத் இங்க. ராமன் ஷியாமுக்கு எந்த பக்கத்துல இருக்கான்? சவுத் டைரக்ஷன்ல இருக்கான். அப்ப ஷியாமனுடைய சவுத் டைரக்ஷன்ல ராமன் இருக்கான். அப்போ சவுத் டைரக்ஷன். ராமன் இஸ் டு த சவுத் ஆஃப் ஷியாம். ராமன் என்பவன் ஷியாமிற்கு தெற்கு திசையிலும், மோகன் என்பவன் ஷியாமிற்கு கிழக்கிலும். அதாவது மோகன் இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் ஷியாம். ஷியாமுக்கு ஈஸ்ட்னா எது? இதுதான். இந்த பக்கம் யார் இருக்காங்களா? மோகன்.
அப்ப இந்த பக்கம் யார் இருக்காங்க? மோகன். அதாவது ஷியாமுக்கு சவுத்ல ராமன், ஷியாமுக்கு ஈஸ்ட்ல மோகன் என்பவனும் இருந்தால் in which direction is Raman with respect to மோகன்? ராமன் மோகனிற்கு எந்த திசையில் உள்ளான்? அப்ப மோகனிற்கு ராமன் எந்த திசையில் உள்ளான்? இதுதாங்க கேள்வி. அதாவது ஷியாமுக்கு ஈஸ்ட் சைடுல மோகன் இருக்கான், ஷியாமுக்கு சவுத் சைடுல ராமன் இருக்கான். அப்படின்னா மோகனுக்கு ராமன் எந்த திசையில இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்ப மோகனுக்கு ராமன் எந்த திசைனா இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. மோகனை சுத்தி 4 கோடு போட்டுக்கோங்க. மோகனுக்கு இது நார்த், மோகனுக்கு இது ஈஸ்ட், மோகனுக்கு இது சவுத், மோகனுக்கு இது வெஸ்ட். ஓகேங்களா? அப்ப ரெண்டுத்துக்கும் நடுவுல தானே இருக்கான் ராமன், சவுத்துக்கும் வெஸ்டுக்கும் நடுவுல தானே இருக்கான். அப்ப ஆன்சர் சவுத் வெஸ்ட். சோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் மேற்கு. குட். ரெண்டுத்துக்கும் நடுவுல தாங்க இருக்கான். சோ மோகனுக்கு ராமன் எந்த திசையில இருக்கான்னு தான் கேள்வி கேட்டிருக்கேன். அப்ப இது ரெண்டு மோகனை சுத்தி நான் 4 கோடு போட்டுக்கிட்டேன். மோகனுடைய நார்த் இது, ஈஸ்ட் இது, வெஸ்ட் இது, சவுத் இது. அப்ப ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறதுனால ராமன் இருக்கக்கூடிய இடம் மோகனுக்கு சவுத் வெஸ்ட். இதே ராமனுக்கு மோகன் எந்த திசையில இருக்கானும் கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? ராமனுக்கு மோகன் எந்த திசையில இருக்கானும் கேள்வியை ஒழுங்கா கவனிங்க. இங்க கேட்டிருக்க கேள்வி நல்லா பாருங்க. ராமன் மோகனிற்கு எந்த திசையில் உள்ளான்? ராமன் மோகனிற்கு எந்த திசையில் உள்ளான்? இதே கேள்வி ரிவர்ஸ்ல கேட்கலாம். மோகன் ராமனிற்கு எந்த திசையில் உள்ளான்? அப்படி கேட்டா ராமனை சுத்தி 4 கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? 4 கோடு போட்டு இது நார்த், இது ஈஸ்ட், இது சவுத், இது வெஸ்ட். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறதுனால மோகன் வந்து ராமனுக்கு எந்த திசையில் உள்ளான்னா நார்த் ஈஸ்ட், அதாவது வட கிழக்கு. ஓகேங்களா? வடகிழக்கு. சோ கேள்விகள் இந்த மாதிரியும் இருக்கும், கவனிச்சு போடுங்க. அதனாலதான் முதல்ல கொஞ்சம் டஃப்பானதெல்லாம் எடுத்துட்டேன். சோ டைரக்ஷன் சென்ஸ் இவ்வளவு காம்ப்ளிகேஷனா நினைச்சுக்காதீங்க, பாத்துட்டே வாங்க. தேர்ட் क्वेश्चन போலாங்களா? சோ தேர்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் வாக்கிங் 6 கிலோமீட்டர் ஐ டர்ன்ட் ரைட். ஓகே, இந்த மாதிரி ஒரு क्वेश्चनங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா திசை எந்த திசையில ஆரம்பிச்சு போறாங்கன்னே சொல்ல மாட்டாங்க. இப்ப இனிஷியலா சொல்லணும்ல. இப்ப நீங்க நடந்து போங்க அப்படின்னா எங்க பக்கம் நடந்து போறது நான் சொல்ல முடியும். ஏய் போப்பா நடந்து போப்பா அப்படின்னா சொல்லிட்டா என்ன நீ பாட்டு நடந்து போயிடுவியா? வடக்கு திசை நோக்கி நடந்து போப்பா, தெற்கு திசை நோக்கி நடந்து போப்பான்னு எதனா ஒரு திசை சொன்னாதான் நடந்து போவான். இங்க அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை பாருங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி லூஸ் தரமா கேட்பான். என்னன்னா சுத்தறதெல்லாம் சுத்தி விட்டுருவான். சுத்த விட்டுட்டு கடைசியில ஆரம்பிச்சது இவன் எந்த திசையில ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு கேட்பான். இந்த மாதிரி ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி, கவனிச்சுட்டே வாங்க. ஆஃப்டர் வாக்கிங் 6 கிலோமீட்டர் ஐ டர்ன்ட் ரைட். அதாவது வந்து 6 கிலோமீட்டர் நடந்து முடிச்சோடனே நான் வலது பக்கம் திரும்பினேன். ஆனா எந்த திசையில நடந்தேனே நான் சொல்லல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 கிலோமீட்டர் நடந்து முடித்த பின் நான் வலப்பக்கம் திரும்பினேன். ஆனா எந்த திசையில நீ தொடங்கினன்றதை நான் சொல்லவே இல்லை. அது மாதிரி சொல்லாத போது நீங்க எப்பவுமே எந்த டைரக்ஷன் எடுத்துக்கணும்னா நார்த் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சொல்லாத போது நீங்க எந்த டைரக்ஷன் எடுத்துக்கோங்க? நார்த் எடுத்துக்கோங்க. இப்ப நார்த்தை நோக்கி நான் 6 கிலோமீட்டர் நடந்தேன். 6 கிலோமீட்டர் நடந்து முடித்த பின் நான் வலது பக்கம் திரும்பினேன். இப்ப நார்த்தை நோக்கி நடக்கிறவங்களுக்கு வலது பக்கம் இது, இந்த பக்கம். சோ வலது பக்கம் இதுதான் வலது, ரைட். ஓகேங்களா? ரைட் சைடு திரும்பி இருக்கான். சோ வலது பக்கம் திரும்பி ஐ கவர்ட் a distance of 2 கிலோமீட்டர். அதாவது வலது பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். ஓகேங்களா? வலது பக்கம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கேன்? 2 கிலோமீட்டர். Then turned left and covered a distance of 10 kilometer. மறுபடியும் லெஃப்ட் சைடு திரும்புறேன். இப்போ இந்த பக்கம் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கவனுக்கு லெஃப்ட்னா இது மேல. சோ லெஃப்ட் பக்கம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கானா? 10 கிலோமீட்டர் போயிருக்கான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 6 கிலோமீட்டர் I turned right and covered a distance of 2 kilometer. Then I turned left and covered a distance of 10 kilometer. So தமிழின் क्वेश्चंस இருந்துட்டு தான் இருக்கு. இடப்பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர் நடந்து முடிக்கிறேன். இறுதியில் நான் வடக்கு திசையை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதாவது லாஸ்டா இப்ப நான் திரும்பினேன்ல, இப்படி திரும்பும் போது நான் என்ன திசையை பார்த்துட்டு இருக்கேனா? வடக்கு. பாருங்க, வடக்கு திசையை தான் நான் பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா தானே இருக்கு? வடக்கு திசையை தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி பார்த்தா நான் ஆரம்பிச்ச இடம் எந்த திசைன்னு கேட்கலாம். ஆரம்பிக்கும் போது எந்த திசையை நோக்கி நகர்ந்தேன்? ஆரம்பிக்கும் போது எந்த திசையை நோக்கி நகர்ந்தேன்னா வடக்கு. கரெக்டா நான் வடக்கு பக்கம் தான் ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? வடக்கு பக்கம் ஆரம்பிச்சதுனால தான் கடைசியில வடக்குன்னு முடிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரியல சார், நான் ஏன் சார் வடக்கு தான் ஆரம்பிக்கணுமா? ஏன் நான் கிழக்குல ஆரம்பிக்கிறேன்னா சரி ஆரம்பிங்க. கிழக்கு நோக்கி 6 கிலோமீட்டர் நடந்தான். வலது பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர் நடந்தான். பின் இடது பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர் நடந்தான். இப்ப அவன் பார்க்கும் திசை வடக்குன்னு சொல்றான். இப்ப இது வடக்கு இல்ல, கிழக்கு தானே. அப்ப இந்த படத்தை அப்படியே உள்டாவாக்கணும். அப்ப இந்த படத்தை அப்படியே நான் தலைகீழா திருப்பி போட்டா இப்படி போடுவேனா? இந்த மாதிரி போடுவேனா? போட்டு இந்த படத்தை அப்படியே தலைகீழா திருப்பினா இது. அப்பதானே வடக்கு பக்கம் எத்தனை வந்து என்னால நிக்க வைக்க முடியும். அப்ப வடக்குல நிக்க வச்சா ஆரம்பிச்ச திசை என்னன்னு தெரியுது? வடக்குன்னு தெரியுது. சோ இப்ப முடியிற திசையை அவன் சொல்லிடுவான், இந்த திசையை பார்த்துட்டு இருக்கான்னுட்டு. அதை வச்சுதான் நீ ஆரம்பிச்ச திசையை கண்டே பிடிக்கணும். அப்ப கேள்வியை நான் வடக்குலயே சுலபமா தொடங்குறதுனால எனக்கு சரியா போயிடுச்சு. நீ கிழக்குல ஆரம்பிச்சா கூட கடைசியில திசை அவன் வடக்குன்னு சொன்னா நீங்க அப்படியே படத்தை என்ன பண்ணுங்க? வடக்கு பக்கமா திருப்புங்க. திருப்பிட்ட உடனே ஆரம்பிச்ச திசை எதுன்றது தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ஸ்ல நிறைய கேட்கறான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ அடுத்த கேள்வி போயிடலாங்களா? ஃபோர்த் क्वेश्चन. சோ ஃபோர்த் क्वेश्चन பாருங்க. மோகன் starts from point A
and walks 1 kilometer towards south. அதாவது மோகன் என்பவன் ஏ என்ற புள்ளியில் இருந்து தெற்கு நோக்கி 1 கிலோமீட்டர் நடந்து. ஓகேங்களா? அப்ப ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க கீழே போட்டுக்கிறேன். ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க மோகன் என்றவன் என்ன பண்றான், இங்க இருந்து நடக்கிறான். ஏன்ற பாயிண்ட்ல இருந்து மோகன்றவன் சவுத் நோக்கி 1 கிலோமீட்டர். அப்போ சவுத்னா எதுங்க, கீழே தானே. சோ கீழே நோக்கி 1 கிலோமீட்டர் நடக்கிறான். ஓகேங்களா? சவுத் நோக்கி 1 கிலோமீட்டர் நடக்கிறான். Then turns left and walks 1 kilometer. அதாவது 1 கிலோமீட்டர் நடந்து பின் இடப்புறம் திரும்பி மீண்டும் 1 கிலோமீட்டர். அப்ப சவுத் நோக்கி நடக்கிறவனுக்கு லெஃப்ட் சைடு எது, இதுதான் லெஃப்ட். சோ லெஃப்ட் சைடு திரும்பி அகைன் ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிறான். குட். வந்தா சவுத் நோக்கி 1 கிலோமீட்டர், திருப்பி லெஃப்ட் சைடு திரும்பி ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிறான். சோ நடந்துட்டான். then turns left walks 1 kilometer. திருப்பி என்ன பண்றான், இறுதியிலும் இடப்பக்கம் திருப்பி 1 கிலோமீட்டர். அப்ப இந்த பக்கம் போறவங்களுக்கு லெஃப்ட் எதுன்னா மேலதான். சோ மேல திரும்பி அகைன் ஒரு 1 கிலோமீட்டர். நல்லா பாருங்க, 1 கிலோமீட்டர் இங்க நடந்திருக்கான், இங்க ஒரு 1 கிலோமீட்டர் நடந்திருக்கான், இங்க ஒரு 1 கிலோமீட்டர். சோ இந்த 1 கிலோமீட்டர் இந்த 1 கிலோமீட்டர் ஈக்குவல் ஆயிட்டு ஆரம்பிச்ச பாயிண்ட்டுக்கு நேரா வந்து நின்னு பாயிண்ட் இடத்துல. குட். தெரியுதுங்களா? அடுத்தது இப்ப என்ன கேக்குறான் பாத்தீங்கன்னா, क्वेश्चंस என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, now which direction he is facing. அப்படி என்றால் அவன் பார்க்கக்கூடிய திசை என்ன, எந்த திசையை பார்த்துட்டு இருக்கான்னு கேக்குறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் பார்க்கக்கூடிய திசை என்ன. இப்ப அவன் பார்த்துட்டு இருக்க திசை என்ன திசை, நார்த். ஆன்சர் வடக்கு. கேள்வி எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம். இப்ப நான் கேட்டது மோகன்றவன் ஏன்ற பாயிண்ட்ல இருந்து சவுத் நோக்கி 1 கிலோமீட்டர் நடந்தா, லெஃப்ட் சைடு திருப்பி 1 கிலோமீட்டர் நடந்தா, திருப்பி லெஃப்ட் சைடு திரும்பி 1 கிலோமீட்டர் நடந்தா. அப்ப இதுதான் அவன் போன ரூட். சோ இந்த ரூட்டை பார்த்த உடனே கடைசியில அவன் முடிக்கும் போது எந்த திசையை பார்த்துட்டு இருக்கான்னா, நார்த்தை பார்த்துட்டு இருக்கான். இது கேள்வி, புரிஞ்சுக்கோங்க. அவன் பார்க்கக்கூடிய திசை என்ன. இதே அவன் ஆரம்பித்த புள்ளியிலிருந்து எந்த திசையில் உள்ளான், இது கேட்பான். ஆரம்பித்த புள்ளியிலிருந்து எந்த திசையில் உள்ளான், இதுதான் ஆரம்பிச்ச புள்ளி. இந்த ஆரம்பிச்ச புள்ளிக்கு இது நார்த், இது ஈஸ்ட், இது இது சவுத், இது வெஸ்ட். அப்ப ஆரம்பிச்ச புள்ளிக்கு அவன் எந்த திசையில் இருக்கான்னா, ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கான். அதாவது கிழக்கு திசையில் உள்ளான். கிழக்கு திசையில் உள்ளான். இதே அவன் முடித்த இடத்திலிருந்து ஆரம்பித்த இடம் எந்த திசையில் இருக்குன்னா, முடிச்ச இடம் இது. முடிச்ச இடத்துல இருந்து ஆரம்பிச்ச திசை எந்த திசையில் இருக்கு, வெஸ்ட்ல இருக்கு, மேற்கு. கேள்வி எப்படி வேணா கேட்கலாங்க. கேள்வி நல்லா கவனிச்சு பதில் சொல்லுங்க. ஏன்னா ஒன் சால்வ் பண்ணிட்டா கேள்வி அவன் எப்படி கேட்டாலும் பதில் சொல்லிதான் ஆகும். ஓகேங்களா? சோ 5th क्वेश्चन போயிடலாங்களா? அடுத்தது 5th क्वेश्चन எழுதிக்கோங்கப்பா. சோ 5th क्वेश्चन என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, if southeast becomes north, again ஒரு important question. Again ஒரு very very important question. இந்த மாதிரி ஒன்னு கேட்பான். if southeast becomes north, northeast becomes west, means southwest என்னவாகும். அதாவது தென்கிழக்கு வடக்காக மாறியும் வடகிழக்கு மேற்காக மாறியும் தென்மேற்கு எதுவாக மாறும். ஒண்ணுல இருந்து ஒண்ணு இப்படி மாறிடுச்சு. அதாவது வந்து என்ன சொல்லிருக்கான், தென்கிழக்குன்றதை இனிமே என்னவா மாறிடுங்க, வடக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்றான். இந்த மாதிரி ஒரு கேள்வி இப்படி மாத்தி மாத்தி சொன்னா ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 5 செகண்ட் வேலை. உங்களுக்கு ஒரு 8 திசை போட்டான்ல, அந்த 8 திசை இப்படி வரைஞ்சுக்கோங்க. இது நார்த், ஓகேங்களா, இது ஈஸ்ட், இது சவுத், இது வெஸ்ட், இது நார்த் ஈஸ்ட், இது சவுத் ஈஸ்ட், இது சவுத் வெஸ்ட், இது நார்த் வெஸ்ட். ஓகேவா? குட். அந்த 8 திசை இந்த மாதிரி வரைஞ்சிட்டோன்னு என்ன பண்றீங்கன்னா, கேள்வி மறுபடியும் பாருங்க. if southeast becomes north, southeast என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்த்தா இருக்கு. அப்ப southeast நார்த்தா இருக்கு, 2 விட்டு தள்ளி போயிருக்கு. குட். southeast becomes north. அடுத்தது என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, northeast becomes west. northeast என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெஸ்டா இருக்கு. northeast west இங்க போயிருக்கா, அதே 2 விட்டு தான் வந்திருக்கு. அப்போ சவுத் வெஸ்ட் என்னவாகும், இதான சவுத் வெஸ்ட். எல்லாமே 2 விட்டு தானே போயிருக்கு. இங்க பாருங்க 2 விட்டு போயிருக்கு, இதுவும் 2 விட்டு வந்திருக்கு. அப்ப இதுவும் 2 விட்டு தான் வந்தோம். அப்ப சவுத் வெஸ்ட் 2 விட்டுட்டு போனா என்னவாகும்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட். ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு. சோ 5வது கேள்வி மிக முக்கியமான கேள்வி. ஈஸியா புரிஞ்சுச்சா? சோ இந்த 8 திசையை வரைஞ்சுட்டா டக்கு டக்குன்னு என்னவா மாத்திருக்கான்றதை இதுலயே வரைஞ்சு பாத்துருங்க. வரைஞ்சு பார்த்தோன்னே ஆன்சர் ஈஸியா முடிஞ்சிடும். சும்மா தேவையில்லாம ஐயோ என்ன கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிட்டு உட்காந்துருக்காதீங்க. குட். சோ அடுத்தது 6th क्वेश्चन போயிடலாம். So 6th question பாத்தீங்கன்னா, M is to the east of D. M is to the east of D. ஆல்ரெடி ஒரு ஷியாம்னு ஒரு கணக்கு இப்பதான் பார்த்தோம். 2nd question அதே மாதிரி தான். M ன்றது யாருடைய கிழக்கு திசையில் இருக்காங்கன்னா D னுடைய கிழக்கில். M என்பவர் D இருக்கு கிழக்கில் இருக்கிறார். அப்போ D இது M is to the east of D. D னுடைய கிழக்கு திசை. D னுடைய கிழக்கு திசை இதுதான். இன்னொரு முறை நான் போடல. இது நார்த், இது சவுத், இது வெஸ்ட், இது ஈஸ்ட்னு. சோ இதுதான் ஈஸ்ட். M ன்றவங்க D னுடைய கிழக்கு திசையில இருக்காங்க. ஓகேங்களா? கிழக்கு திசையில இருக்காங்க. யாரு? M. அடுத்தது F is to the south of D.
டிக்கு சவுத்ல யார் இருக்காங்க? எஃப். எஃப் என்பவர் டி இன் தெற்கிலும். எஃப் என்பவர் டி இன் தெற்கிலும், சவுத். ஓகேங்களா? சரி, அடுத்தது k is to the east of f. f இனுடைய கிழக்குல யார் இருக்காங்க? k. நல்லா பாருங்க, f இனுடைய கிழக்குல k. நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்கன்றதை நான் போட்டே காமிக்கிறேன். k தான் வந்து f இனுடைய கிழக்குல இருக்காங்க. f க்கு இதாங்க கிழக்கு. ஏன்னா f க்கு மேல நார்த், கீழ சவுத், இந்த பக்கம் வெஸ்ட்னா இந்த பக்கம் கிழக்கு. சோ f இனுடைய கிழக்குல k. சோ கேள்வி இப்ப கேட்டிருப்பான், m is in which direction with respect to k அப்படினு கேட்பான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, m ன்றவங்க k க்கு எந்த திசையில் உள்ளார்? m என்பவர் k க்கு எந்த திசையில் உள்ளார்? சம் ஆன்சர் நார்த் சார், வடக்கு சார் கண்டுபிடிச்சிடுவீங்க. குட் குட். ஆனா கேள்வி நல்லா கவனிங்க, f இனுடைய கிழக்குல தான் k இருக்கான்னு சொல்லியிருக்கான். m க்கு கீழே கரெக்டா இருக்கான்னு எதனா க்ளூ கொடுத்திருக்கேனா? கொடுக்கல. k இங்கேயும் இருந்திருக்கலாம், இல்ல தள்ளி போய் இங்கேயும் இருந்திருக்கலாம். k இருக்க வேண்டிய இடம் 3 இடங்கள் எங்க வேணா இருந்திருக்கலாம். இங்க இருந்து பார்த்தா நார்த், இங்க இருந்து பார்த்தா நார்த் ஈஸ்ட், இங்க இருந்து பார்த்தா நார்த் வெஸ்ட். கரெக்டா? f இனுடைய கிழக்குல k இருக்கான்னு சொல்லிருக்கேனே தவிர எங்க இருக்கான்றத நான் கரெக்டா சொல்லல. சோ நீங்களா எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா இங்க பின் பண்ணி இது நார்த்னு ஆன்சர் சொன்னீங்கன்னா ஆன்சர் தவறு. ஓகேங்களா? சோ யோசிச்சு முடிவு பண்ணுங்க. சோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்பான். இந்த கேள்வியினுடைய பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டா இன்அடிக்குவேட், தகவல் போதவில்லை. இதுதான் உங்களுடைய பதிலா இருந்திருக்கணுமே தவிர அங்க எடுத்துட்டோனே நார்த் தான் ஃபர்ஸ்ட் வச்சிருப்பான். ஏ ஆப்ஷன் நார்த் தான் வச்சிருப்பான். ஏன்? குழி தோண்டி வச்சிருக்கேன் வந்து வீடா அப்படின்னு கேட்பான். நீங்களும் போய் என்ன பண்ணுவீங்க? வந்துட்டேன் அப்படின்னு போய் விழுந்துருவீங்க. சோ நல்லா யோசிச்சுக்கோங்க. டி னுடைய கிழக்கு திசை m, டி னுடைய தெற்குல f, f இன் கிழக்குல k னா டைரக்டா எடுத்துட்டு போய் இது நீங்களாவே இமேஜின் பண்ணிக்காதீங்க. இந்த k இங்க இருந்திருக்கலாம், இங்க இருந்திருக்கலாம், இங்க இருந்திருக்கலாம், எங்க வேணா இருக்கட்டும். அதனால திசைகள் மாறும். 3 விதமான பதில்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால ஆன்சர் என்ன? டேட்டா இன்அடிக்குவேட், தகவல் போதவில்லை. மிக முக்கியமான क्वेश्चन, கவனிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन போயிடலாங்களா? 7th क्वेश्चन. 7th क्वेश्चन பாத்தீங்கன்னா ராகுல் அண்ட் ராஜா ஆர் ஃபேசிங் ஈச் அதர் இன் தி மார்னிங். டைப் 3 क्वेश्चन சொன்னால அதான் வந்திருக்கு. அப்ப ராகுலும் ராஜாவும் காலங்காத்தால 2 பேரும் எதற்க பார்த்து நின்னுட்டு இருக்காங்க, ஆப்போசிட் சைட். அப்ப ராகுல் நான்னா, ராஜா நீங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேரும் நின்னு ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்கோம். ராஜா ஷேடோ எக்ஸாக்ட்லி ஃபால் இன் பேக் ஆஃப் ஹிம். அதாவது ராஜா நீங்க தான், உங்க ஷேடோ எப்படி விழுதா? நிழல் சரியாக பின்னாடி விழுது. எப்ப பேசிட்டு இருக்காங்க? மார்னிங் பேசிட்டு இருக்காங்க. ஒரு காலை வேளையில 2 பேருமே பேசுறாங்க. அப்ப ராஜாவோட நிழல் எங்க விழுதான்? பேக். அவன் பின்னாடி விழுதான். காலையில நிழல் பின்னாடி விழணும்னா அவன் எந்த திசையை பார்த்துட்டு இருக்கணும்? சூரியன் பார்த்து நின்றுட்டு இருந்தாதான் நிழல் என்னவா விழும்? பின்னாடி விழும். அப்ப ராஜா இஸ் ஃபேசிங் ஈஸ்ட். ராஜா பார்த்து கொண்டிருக்கும் திசை கிழக்கு. கேள்வி நம்ம என்ன கேட்டிருக்கானா, which direction ராகுல் is facing கேட்டிருக்கான். ராஜாவோட ஆப்போசிட்ல நிக்கிற ராகுல் என்ன திசையை பார்த்திருப்பான்? வெஸ்ட் பார்த்திருப்பான். சோ ஆன்சர் மேற்கு. புரியுதுங்களா? ராகுலும் ராஜாவும் ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்காங்க ஒரு மார்னிங் டைம்ல. சோ ராஜாவோட நிழல் பின்னாடி விழுதுன்னா ராஜா சூரியன் உதிக்கக்கூடிய திசையவே பார்த்துட்டு இருக்கணும். சூரியன் உதிக்கக்கூடிய திசை கிழக்கு. சோ கிழக்கினுடைய ஆப்போசிட் என்ன? மேற்கு. சோ ஆன்சர் மேற்கு, ராகுல் பார்த்து கொண்டிருக்கும் திசை. குட். சோ 8th क्वेश्चन போலாங்களா? 8th क्वेश्चन ஈஸி தான். ராமன் இஸ் ஃபேசிங் வெஸ்ட். ஓகே, ராமன் இஸ் ஃபேசிங் வெஸ்ட். ராமன் என்பவன் மேற்கு திசையை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப ராமன் ஒருத்தர் எந்த திசையை பார்த்துட்டு இருக்காரா? வெஸ்ட பார்த்து நின்னுட்டு இருக்கார். ஓகேவா? வெஸ்ட பார்த்து நின்னுட்டு இருக்கார் யாரு? ராமன். இப்போ he turned 90 degree, 180 degree and 110 degree in clockwise direction. ஓகேவா? ஒரே டைரக்ஷன் தான், கடிகார திசையில மட்டுமே சுத்துறார். என்னென்ன டிகிரி? அவன் 90 டிகிரி, 180 டிகிரி மற்றும் 110 டிகிரி கடிகார திசையில் நகர்ந்தார். அதாவது ஃபர்ஸ்ட் 90 டிகிரி கடிகார திசை. கடிகாரனா இப்படிதானே சுத்த போகுது. அப்ப ஈஸி தான். 90 டிகிரி கடிகார திசை, ஏன்னா இதுதான் 0 டிகிரி. 90 டிகிரினா இங்க போயிருப்பார், அதாவது வடக்குக்கு போயிருப்பார், நார்த்துக்கு. 180 டிகிரி கடிகார திசைனா நான் சொன்னேன் எப்பவுமே ஆப்போசிட்னு. அப்ப 180னா இங்க, ஏன்னா மறுபடியும் இங்க தான் ஆரம்பிக்கணும் 0ன்னு. வந்து இங்க நின்னுட்டார், இப்படி நின்னுட்டு இருந்தாரு. 90 டிகிரின்னு இப்படி திரும்பிட்டாரு, இதுதான் 0. மறுபடியும் 180 டிகிரினா இப்படி சடனா திரும்பி இப்படி நின்று இருப்பார். ஓகேங்களா? சோ 180 டிகிரி என்ன டிகிரி சுத்தினாரு? கடிகார திசையில சுத்தினார். ஓகே, 180 டிகிரி. அப்ப அவர் பார்த்துட்டு இருக்க திசை சவுத். அப்ப முதல் 90 டிகிரிக்கு அவர் பார்த்த திசை வடக்கு. அடுத்து 180 டிகிரி நகரும் போது அவர் பார்க்கக்கூடிய திசை சவுத். இப்ப அடுத்தது லாஸ்டா எத்தனை டிகிரி சொல்றாங்க? 110 டிகிரி. அப்ப 110னா மறுபடியும் இதுதான் 0 டிகிரி, இங்க இருந்து தான் ஆரம்பிக்க போறார். இங்க இருந்து 110னா இதுவரையும் போனா 90, கொஞ்சம் தள்ளி போனா 110. அப்ப அவர் இறுதியாக பார்க்கக்கூடிய திசை என்னன்னு பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட், வட மேற்கு. ஆன்சர் நார்த் வெஸ்ட், வட மேற்கு.
ஓகேங்களா? சோ குட். 8th क्वेश्चन உடைய ஆன்சர் வடமேற்கு. அடுத்த क्वेश्चन போயிடலாங்களா? 9th क्वेश्चन. சோ 9th क्वेश्चन வெரி சிம்பிள். சோ 9th क्वेश्चन பாருங்க. ரோஹன் walks 3 km towards east. அதாவது ரோஹன் என்பவன் கிழக்கை நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறான். அப்ப ரோஹன் ஃபர்ஸ்ட் எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறான்? கிழக்கு. இந்த பக்கம் தானே கிழக்கு. கிழக்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறான்? 3 கிலோமீட்டர் நடக்கிறான். இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஓகேவா? கிழக்கை நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறான். and turn left and walks 4 km. இப்படி நடந்து போறவன் அவன் லெஃப்ட் பக்கம் திருப்பி 4 km. சோ இதுதான் லெஃப்ட் சைடு. சோ லெஃப்ட் பக்கம் திருப்பி 4 km. ஏன்னா இப்படி நடந்து போறவங்களுக்கு இது லெஃப்ட் இது ரைட்னு தெரியும். சோ லெஃப்ட் திரும்பி 4 km நடக்கிறார். அதாவது அவர் இடது பக்கம் திரும்பி 4 km நடக்கிறான். எனில் how far from east starting point? ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளான்? இதுதான் ஆரம்பிச்ச இடம். ஆரம்பிச்ச இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளான்? சோ எல்லாரும் சொல்லிடுவீங்க 3 + 4 சார் 7 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ராங் ஆன்சர். ஓகேங்களா? 3 + 4 = 7 கிலோமீட்டர்னு சொன்னீங்கன்னா அது ராங் ஆன்சர். பிகாஸ் what is the total distance covered by him? அவன் நடந்து சென்ற தொலைவு எவ்வளவுனா தான் 3 km + 4 km 7 km. ஆனா ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அவன் எந்த திசையில இருக்கான்னு கேட்டா நம்ம அங்க என்ன தியரம் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் தான் என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும். பித்தாகரஸ் தியரம் வந்து படிச்சிருப்பீங்க. பித்தாகரஸ் தேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியரத்தை தான் நம்ம இதுல பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம ஒண்ணு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ போகும்போது இப்படி போயிட்டான் சுத்தின்னு. அங்க போனோன்னு தான் ரியலைஸ் பண்றான் அப்பா திரும்பி வர்றதுக்கு இது ஒரு கிட்ட இருக்கிற வழி இருக்குது, இதை விட்டுட்டு நம்ம ஏன்டா சுத்தி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிட்ட இருக்கிற வழியை நோக்கி வரான். அப்போ இது பாக்குறதுக்கு ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பத்தி விவரிச்சவர் தான் பித்தாகரஸ். அவருடைய தியரத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது ஏ, இது பி, இது சி. சோ பித்தாகரஸ் தியரத்தினுடைய ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா AB² + BC² = AC². சோ ஏவும் சியும் தான் நமக்கு தெரியாது, क्वेश्चन மார்க். சோ क्वेश्चन மார்க் ஸ்கொயர் = AB இனுடைய வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 3 km. அப்ப 3² + BC இனுடைய வேல்யூ 4. சோ 4². 3² + 4² அப்படின்னு பாத்தீங்கன்னா 3² 9, 4² 16. சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 25. So AC ஸ்கொயர் எடுக்கணும்னா இங்க ஸ்கொயர் ரூட் போடணும். So square root of 25 = AC. அப்போ 5 கிலோமீட்டர் தான் AC இனுடைய மதிப்பு. அப்ப இந்த வழியினுடைய அளவு என்ன? 5 கிலோமீட்டர். சோ இந்த மாதிரி பித்தாகரஸ் தியரம் சால்வ் பண்ணி பண்ணலாம். சோ இவ்ளோ பெருசா சம் மாதிரியா நான் போடணும் எனக்கு கணக்குலாம் வராதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 4ன்னு குத்தாலே 5. ஓகேங்களா? 3 4ன்னு குத்தாலே 5. அதே மாதிரி என்னென்ன வேல்யூ கொடுப்பாங்கன்னு சொல்றேன், டிஃபால்ட்டா எழுதி வச்சுக்கோங்க. 8 6 கொடுப்பான். ஏன்னா 6² 36, 8² 64. 8 6ன்னு குத்தாலே எத்தனை கிலோமீட்டர்னா 10 கிலோமீட்டர். 8 6ன்னு குத்தாலே எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர். ஆன்சர் சொல்றேன் டிஃபால்ட்டா. இன்னொன்னு 20 15 கொடுப்பான். 20 15ன்னு கொடுத்தாலே ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 20² வந்து 400, 15² வந்து 225. சோ ஆன்சர் வந்து 25 கிலோமீட்டர். ஓகேங்களா? 25 கிலோமீட்டர். சோ இந்த மாதிரி டிஃபால்ட்டா சில வேல்யூஸ் தான் கொடுப்பான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு 12² கூட கொடுப்பான்னு நினைக்கிறேன். சோ 12 கொடுப்பான். சோ 12 and 5 கொடுப்பான். 144 25. சோ 25 ஆட் பண்ணா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 169 வந்திருக்கும். சோ 12 5 கொடுத்தா 169. சோ ஜோடிகள் மறக்காதீங்க. 8 6 கொடுத்தா 10, 20 15 கொடுத்தா 25, 12 5 கொடுத்தா 169 வந்திருக்கும். அது எத்தனை கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா 13 கிலோமீட்டர். 169 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 13. சோ 13 தான் ஆன்சர். அப்ப 4 வேல்யூ நமக்கு டிஃபால்ட்டா வரும். என்னென்ன? 1 3 4ன்னு கொடுத்தா 5 கிலோமீட்டர் போட்டுருங்க. ஆன்சரை பார்த்தோனே 8 6 கிலோமீட்டர்னு கொடுத்தா 10 கிலோமீட்டர் போட்டுருங்க. 20 15 கொடுத்தா 25 போட்டுருங்க. 12 5 கொடுத்தா 13 கிலோமீட்டர் போட்டுருங்க. ஆன்சர் ஓவர். ஓகேங்களா? நம்ம அடுத்தது போயிடலாங்களா? 10th क्वेश्चन. சோ 10th क्वेश्चन பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கா? பாருங்க அடுத்த क्वेश्चन வந்துருச்சு, டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு பாருங்க. So 10th question வந்து பாத்தீங்கன்னா Suman walks towards north at 4 km. ஓகேங்களா? சுமன் என்பவன் வடக்கு திசையை நோக்கி 4 கிலோமீட்டர் நடக்கிறான். அப்ப சுமன் ஒரு பையன், ஓகே, வடக்கு திசை நோக்கி 4 கிலோமீட்டர் நடக்கிறான். இதுதான் நார்த். 4 கிலோமீட்டர் நடந்துட்டான். ஓகே. and turn left walks 5 km. இப்படி போறவன் அவன் லெஃப்ட் சைடு திரும்பி எத்தனை கிலோமீட்டர் போறான்? 5 கிலோமீட்டர் போறான். குட். சுமன் நேரா நார்த் நோக்கி 4 கிலோமீட்டர், பிறகு இடப்புறம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடந்து மீண்டும் இடப்புறம் திரும்பி 4 கிலோமீட்டர் நடக்கிறான். இப்படி போறவங்க அகைன் ஒரு இடப்புறம். சோ இப்படி போறவங்களுக்கு லெஃப்ட் கீழே தான் திருப்பி 4 கிலோமீட்டர். இங்க பாருங்க ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நேரா நின்று இருப்பான். ஓகேங்களா? குட். இதுதான் அவன் நடந்து போன டைரக்ஷன்.
அவன் ஆரம்பித்த இடத்திலிருந்து எந்த திசையில் உள்ளான். கேள்வி ஆல்ரெடி நான் கேட்ட மாதிரி தான். ஆரம்பிச்ச இடத்திலிருந்து எந்த திசையில் உள்ளான்னு கேட்டிருக்கான். இதுதான் ஆரம்பிச்ச இடம். ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எந்த திசைனா, ஆரம்பிச்ச இடத்துக்கு நார்த் இது, ஈஸ்ட் இது, சவுத் இது, இது வெஸ்ட். ஆரம்பிச்ச இடத்துக்கு எந்த திசையில இருக்கான்? வெஸ்ட். ஆன்சர் மேற்கு. குட். முடிஞ்சுச்சா? சோ 10th क्वेश्चन ஈஸியா முடிஞ்சிச்சு. அடுத்து 11th क्वेश्चन. சோ 11th क्वेश्चन பாருங்க. 11th क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா, உஷா ரன்னிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். 11th क्वेश्चन பாருங்க. உஷான்னு யாரோ ஒருத்தர் எந்த திசையை நோக்கி ஓடுறாங்க? தனியா, ஈஸ்ட். தனியா ஓடுறாங்க. உடனே யார் கூட ஓடுறாங்கன்னு கேட்க போறீங்க. சோ உஷா ரன்னிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். பிடி உஷா. ஓகேவா? ரன்னிங் சொல்லும் போது நம்ம பிடி உஷா தான் ஞாபகம் வரும். சோ உஷா ரன்னிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஈஸ்ட் திசையை நோக்கி நடக்கிறாங்க. எவ்வளவு கிலோமீட்டர்லாம் அவன் சொல்லல. அப்ப ஈஸ்ட் திசையை நோக்கி நடக்கிறாங்க, ஓடுறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. she turned to be left. அப்போ இப்படி ஓடுறவ லெஃப்ட்டுக்கு திரும்பி ஓடுறா மறுபடியும். சோ இதான் லெஃப்ட். இப்படி ஓடுறவங்களுக்கு லெஃப்ட் மேல. சோ லெஃப்ட் திரும்பி ஓடுறாங்க. and runs again. மீண்டும் இடப்பக்கம் திரும்பி ஓடி உஷா கிழக்கு நோக்கி ஓடுகிறாள். அவள் இடப்பக்கம் திரும்பி ஓடி மீண்டும் 2 முறை இடப்பக்கம் திரும்பி ஓடுகிறாள். நல்லா பாருங்க, இங்கிலீஷ்லயும் क्वेश्चन கொடுத்திருக்கான். she turned to her left twice. she turned to her left twice அப்படினு சொல்லிருக்கான். சோ மறுபடியும் அவ லெஃப்ட்க்கு வந்து 2 முறை ஓடி இருக்கா. சோ 2 முறை ஓடும்போது எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இது இப்படி திரும்பி ஓடி இருக்கா. மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுத்து ஓடி இருக்கானா, இந்த பக்கம் தான் ஓடி இருப்பா. சோ ஃபர்ஸ்ட் இப்படி ஓடிட்டு இருக்கவ ஒரு லெஃப்ட் எடுக்கறா, திருப்பி அகைன் ஒரு லெஃப்ட் எடுக்கறா. இப்படி போறவங்களுக்கு லெஃப்ட் தான், திருப்பி இப்படி போறவங்களுக்கு லெஃப்ட், திருப்பி 2 முறை லெஃப்ட் எடுக்கிறதுனால லெஃப்ட் டைரக்ஷன் திரும்பி இப்படி தான் ஓடிட்டு இருப்பாங்க. சோ in which direction she is facing now? அவள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் திசை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபைனலா ஓடிட்டு இருக்கும்போது பார்க்கக்கூடிய திசை என்ன? தெற்கு. கிழக்கு நோக்கி ஓட ஆரம்பிச்சவ, ஈஸ்ட் நோக்கி ஓட ஆரம்பிச்சவ, ஒரு லெஃப்ட், அடுத்து ஒரு லெஃப்ட், மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுத்தா ஃபைனலா அவ பாக்குறது என்ன திசை? தெற்கு. ஓகேங்களா? 11th क्वेश्चन ஓவரா? சோ 12th போயிடலாங்களா? 12th क्वेश्चन. சோ 12th கூட ஈஸி தான் நினைக்கிறேன், பாத்துக்கலாம். 12th क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா, கோபி is facing north. ஓகேவா? கோபின்னு ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான்? நார்த்த ஃபேஸ் பண்ணிருக்கான். ஓகே, இது அந்த மாதிரி क्वेश्चन, டிகிரி क्वेश्चनல. சோ இந்த மாதிரி போட்டுக்கிறேன். சோ கோபி என்ன டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்காரு? நார்த்த ஃபேஸ் பண்ணிருக்காரு. he turned 90 degree in clockwise direction. அதாவது இதுதான் அவருடைய ஆரம்ப புள்ளி, 0 டிகிரி. இவர் 90 டிகிரி எந்த திசையில் நகர்கிறார்? கடிகார திசையில் நகர்கிறார். அப்ப கடிகார திசைனா இப்படிதான். சோ 90 டிகிரி நம்மோது இதுதான். 90 டிகிரி கடிகார திசையில நகரும் போது அவர் பார்க்கக்கூடிய டைரக்ஷன் கிழக்கு. அதாவது நார்த்ல நோக்கி நான் இப்படி நின்னுட்டு இருக்கேன். 90 டிகிரி கடிகார திசையில நகருங்கன்னா இப்படி திரும்பி நிக்கிறேன், கிழக்கு திசையை பாக்குறேன். இப்ப கிழக்கு திசையை பார்த்துட்ட உடனே ஃபைனலா and turns 180 degree in the same direction. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க clockwise anti clockwise னு சொல்லல, திருப்பியும் 180 டிகிரி அதே திசை. அப்படின்னா ஏற்கனவே அவர் என்ன திசை சொல்லிருக்காங்க? கடிகார திசைன்னு சொல்லிருக்காங்களா? அப்ப அதே திசை சேம்னு நீங்க கொடுத்திருக்கேன். சேம் அதே திசைன்னு கொடுத்திருக்கேன். அப்பனா அதே கடிகார திசை நான் எடுத்துக்கணும். ஓகே, முன்னாடி என்ன சொன்னேன்னா அதே எடுத்துக்கணும். ஆப்போசிட் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன்னா, எதிர் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா என்ன எடுத்திருப்பேன்னா, ஏற்கனவே கடிகார திசையில நான் சுத்தி இருந்தா இப்ப நான் என்ன எடுத்துக்கணும்? எதிர் கடிகார திசைன்னு எடுத்துக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் கோபி 0 டிகிரில இருந்து 90 டிகிரி போயிட்டாரு. இப்ப அவர் பார்த்துட்டு இருக்கிறது ஈஸ்ட் டைரக்ஷன். மறுபடியும் 180 டிகிரி சுத்த சொல்றேன். சோ இதுதான் 0 டிகிரி. சோ இங்க இருந்து 180 சுத்த சொன்னா எப்பவுமே ஆப்போசிட் டைரக்ஷன் சொன்னா 180னா, அப்ப 180 இங்க தான் முடிச்சிருப்பார். சோ அவர் பார்க்கக்கூடிய திசை என்னது? வெஸ்ட். மேற்கு. மேற்கு. வெஸ்ட். வெஸ்ட். ஓகேங்களா? சோ முடிச்சிட்டா? அப்போ 12th क्वेश्चन இஸ் ஓவர். அவர் ஃபைனலா பார்த்துட்டு இருக்கக்கூடிய திசை என்னன்னு பாத்தீங்கன்னா மேற்கு. ஓகே, 13th क्वेश्चन போலாங்களா? சோ 13th क्वेश्चन ஈஸியானா இருக்கும். சோ 13th क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா, ஹரிஷ் வாக்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஓகேங்களா? ஹரிஷ் வாக்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் at 5 கிலோமீட்டர். அப்ப ஹரிஷ்னு ஒருத்தர் ஈஸ்ட் நோக்கி எத்தனை கிலோமீட்டர் போறாரு? 5 கிலோமீட்டர் போறார். இதுதானே ஈஸ்ட். அப்ப ஈஸ்ட் நோக்கி 5 கிலோமீட்டர் போறார். and turn right. இப்படி போறவர் ரைட் சைடு திரும்பி, இப்படி போறவங்களுக்கு ரைட்ன்றது கீழே தாங்க. சோ ரைட் சைடு திரும்பி walk 6 கிலோமீட்டர். சோ ரைட் சைடு திரும்பி 6 கிலோமீட்டர் போறார். again he turn right. மறுபடியும் ரைட் சைடு திரும்புறார். இப்படி போறவங்களுக்கு ரைட் அகைன் இதுதான். ரைட் and walks 5 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஹரிஷ் என்பவர் கிழக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து, பின் வலப்புறம் திரும்பி 6 கிலோமீட்டர் நடந்து, மீண்டும் வலப்புறம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடந்து முடிக்கிறான். 5 கிலோமீட்டர் நடந்து முடிக்கிறான். அப்ப இந்த 5 கிலோமீட்டரும் இந்த 5 கிலோமீட்டரும் சமனாயிட்டு இருக்கும். ஸ்ட்ரைட்டா வந்து நின்னுட்டு இருப்பாரு. ஆரம்பிச்ச புள்ளிக்கு ஸ்ட்ரைட்டா நின்னுட்டு இருப்பாரு.
இப்பொழுது அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையில் உள்ளார். இதான் ஆரம்பிச்ச இடம். இந்த ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் இருக்காருன்னா இந்த தூரம் என்னங்க, இதே 6 கிலோமீட்டர். அப்ப ஆரம்பிச்ச இடத்துல இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துல எந்த திசையில இருக்காரு? ஆரம்பிச்ச இடத்துக்கு இது நார்த், இது ஈஸ்ட், இது சவுத், இது வெஸ்டா. அப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கு அவர் எந்த திசையில இருக்காருன்னா தென் திசை, தெற்கு திசையில் இருக்கிறார். எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காருன்னா 6 கிலோமீட்டர்ல இருக்கார். அப்ப ஆரம்பிச்ச இடத்துல இருந்து 6 கிலோமீட்டர் தென் திசை. இப்படியும் கேள்விகள் கேட்பா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ 14th क्वेश्चन போலாங்களா? சோ 14 and 15 எடுத்துட்டு கொஞ்சம் பாத்துக்கலாம். 14th क्वेश्चन போலாங்களா? குட். So 14th question, Vijay and Tamil facing each other in the evening. ஓகே, ஈஸியான क्वेश्चनங்க. விஜயும் தமிழ்ன்றவங்களும் ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க, நேருக்கு நேரா நின்னுட்டு இருக்காங்க. எப்போ? ஈவினிங். சிச்சுவேஷன் எழுதிக்கோங்க. ஈவினிங் நின்னுட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் எழுதிருக்க. தமிழ் ஷேடோ எக்ஸாக்ட்லி ஃபால் இன் அ லெஃப்ட் சைட். தமிழினுடைய நிழல் வந்து எந்த பக்கம் விழுகிறதா? இடது பக்கம் விழுகிறது. தமிழ் நிழல் சரியாக அவரது இடது பக்கம் விழுகிறது எனில் விஜய் எந்த திசையை பார்த்து கொண்டிருப்பார்? கேள்வி இதுதான். இப்ப ஈவினிங் டைம்ல லெஃப்ட் சைட்ல நிழல் விழணும். இப்ப ஈவினிங்னா இந்த பக்கம் தான் சன் செட் ஆகும் சொன்ன, வெஸ்ட் சைட்ல தான் சன் செட் ஆகும், அதாவது மேற்கு திசையில தான் சூரியன் மறையும். அப்ப இடது பக்கம் விழணும்னா அவர் பார்த்து கொண்டிருக்கும் திசை என்னன்னு சொன்ன, சவுத். இடது பக்கம் நிழல் விழணும்னா ஒரு முறை அதை எடுத்து போய் ரீகால் கூட பண்ணிட்டு வாங்க. இடது பக்கம் நிழல் விழணும்னா அவங்க எந்த திசையை பார்த்துட்டு இருக்கணும்? தெற்கு திசைய பார்த்துட்டு இருக்கணும். அப்ப தெற்கு திசையை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க எந்த திசையை பார்த்திருப்பாங்க? வடக்கு. சோ நார்த் இஸ் த ஆன்சர். குட். அப்ப தமிழ் இஸ் ஃபேசிங் சவுத், விஜய் இஸ் ஃபேசிங் நார்த். குட். சோ 15வது கேள்வி முடிச்சிடலாம். சோ 15 கேள்விகள் முடிந்துவிடும். சோ 15வது கேள்வி பாத்தீங்கன்னா ரமேஷ் இஸ் ஃபேசிங் ஈஸ்ட். ஓகே, ரமேஷ்னு ஒருத்தன் ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்திருக்கான். ஓகேவா? ரமேஷ் இஸ் ஃபேசிங் ஈஸ்ட், ஈஸ்ட பார்த்து நின்னுட்டு இருக்கார். ஓகே, அவன் 145 டிகிரி கடிகார திசையில் நகர்ந்து பின் 200 டிகிரி எதிர்கடிகார திசையில் நகர்ந்தால், அதாவது 145 டிகிரி இன் கிளாக்வைஸ் அண்ட் 200 டிகிரி இன் ஆன்டி கிளாக்வைஸ். சோ இங்க இருந்து 145 சொல்லிருக்காங்க, இதுதான் 0. இங்க இருந்து 90, இது முழுசா சுத்தனா என்ன ஆயிடும்? 180 ஆயிடும். ஆனா நமக்கு எவ்வளவுதான் சுத்தணும்? 145 தான் சுத்தணும். அப்ப 145னா இங்க வந்து இதிலே பாதி வந்துருப்பார், மிச்ச 35 டிகிரி சுத்தி இருக்க மாட்டார். சோ இதுதான் 145 டிகிரி. அப்ப 145 டிகிரி சுத்தும் போது அவர் எந்த திசையில இருப்பார்னா சவுத்தும் வெஸ்டும் சேர்ந்த சவுத் வெஸ்ட்ல இருப்பார் 145 டிகிரி சுத்தி முடிக்கும் போது. இது கடிகார திசையில சுத்த சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கடிகார திசைங்க. அடுத்தது 200 டிகிரி இன் ஆன்டி கிளாக்வைஸ். சோ 200 டிகிரி இன் ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னா அகைன் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தா ஒரு 145. ரிவர்ஸ்ல வரல, ஆன்டி கிளாக்வைஸ்னா ரிவர்ஸ் தான். சோ இங்க இருந்து அப்படியே வந்தா ஒரு 145 கழிஞ்சிடுமா 145. இப்ப மேற்கொண்டு எவ்வளவு டிகிரி சுத்தணும்? வெறும் 65 டிகிரி தான் சுத்தணும். சோ இங்க இருந்து 65னா இதுல பாதியிலே முடிஞ்சிடும்ல, முழுசா சுத்தினாதான் 90 ஆயிடும். ஆனா நமக்கு 90 தேவையில்லை, வெறும் 65 தான். 200 டிகிரில 145 போச்சுன்னா வெறும் 65 டிகிரி தான். அந்த 65 டிகிரி இங்கே முடிஞ்சிடும். அப்ப டோட்டலா அவர் பார்த்துட்டு இருக்க திசை என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபைனலா நார்த்தும் ஈஸ்டும் கம்பைன்ட் ஆன நார்த் ஈஸ்ட், அதாவது வட மேற்கு. சோ 15th क्वेश्चन உடைய ஆன்சர் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா வட மேற்கு. சோ புரியுதுங்களா? சோ இந்த क्वेश्चन ஈஸியா தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல, 0 டிகிரில இருந்து 145 டிகிரி நம்ம சவுத் வெஸ்ட் வந்திருப்பான். சோ 200 டிகிரி எதிர்கடிகார திசைன்னு சொல்லும் போது என்ன பண்ண, 145 இங்க ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் வரேன். சோ 145 கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் நான் 200ல 145 போச்சுன்னா 65 டிகிரி தான் சுத்தணும். சோ நான் 90 போல 65 சொல்லிட்டு பாதியிலே போயிட்டேன். சோ நார்த் ஈஸ்ட் ஈஸியா முடிஞ்சிடும். சோ இது மாதிரி 2 டிகிரி குழப்பமா இருந்தாலும் ஈஸியா முடிச்சுக்கலாம்.